வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து வராததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெண் மருத்துவர் கொலை, குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தல். ஜிப்மர் மருத்துவர்கள் கையில் டார்ச் ஏந்தியபடி கண்டன பேரணி. தட்டாஞ்சாவடி தொகுதியில் தொடர் குற்ற சம்பவங்கள். இளைஞர் காங்கிரசார் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு. இனி விரிவான செய்திகள். கோலக்காரர் ரங்கசாமி நாயக்கர் அரசு பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் ரங்கசாமி நாயக்கர் பள்ளியில் சுதந்திர விழாவையொட்டி உறவு தென்றல் அமைப்பு சார்பாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தலைமை ஆசிரியர் உமாதேவி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் தலைவர் செல்வி டாக்டர் சுமதி, செயலாளர் அண்ணன்மதி, துணைத் தலைவர் அஞ்சா லட்சுமி மற்றும் உறுப்பினர்கள் சுசீலா, முத்தமிழ், சரோஜா தேவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை மரியாதை செய்வார். உறுப்பினர் சிறப்பு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார். இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்ற பெண் தலைவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்துள்ளனர். பெண்கள் கல்வி பெற்றதால் இன்றைய உலகில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர். திருக்குறள் போட்டி இரண்டாம் பரிசு ஆர் தஸ்லிமா பர்வீன், 8ஆம். அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மினி மராத்தான் போட்டி, மாணவ மாணவிகள் பங்கேற்பு. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் ரெட் ரிப்பன் கிளப் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாக ரெட் ரன் என்ற மினி மராத்தான் போட்டி மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நடைபெற்றது. இதனை கல்லூரியின் முதல்வர் நாக கார்த்திகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த மினி மராத்தான் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ரெட் ரிப்பன் கிளப் ஒருங்கிணைப்பாளரும் பேராசிரியருமான செண்பகம், போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜஸ்டின் ஏசாயா, NSS ஒருங்கிணைப்பாளர் முருகன், கல்லூரியின் தொழில்நுட்ப இயக்குநர்கள் ஜெயலட்சுமி, வேல்முருகன், NCC அதிகாரி தக்ஷணாமூர்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் அப்பகுதியில் பாதுகாப்பு வேண்டி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் அப்பகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று சேர்ந்து வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு வழங்கினர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட தாகூர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நகர பகுதி முழுவதும் 3 வாரங்களாக தொடர்ந்து சிறு சிறு திருட்டு சம்பவங்கள் மற்றும் பெண்களிடம் செயின் பறிக்கும் முயற்சி உள்ளிட்ட திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அடைந்துள்ளனர். தொடர்ந்து மாலை நேரங்களில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் மற்றும்
காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று திரண்டு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவனிடம் திருட்டு சம்பவங்கள் குறித்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு வழங்க கோரி கோரிக்கை மனுவும் வழங்கினர். இதுகுறித்து இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் கூறுகையில், கடந்த 3 வாரங்களாக தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் அச்சப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுகின்றனர். மேலும் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க காவல்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். மேலும் அப்பகுதியில் காவலர்கள் 2 பேர் ரோந்து பணிக்கு அனுப்ப வேண்டும் மற்றும் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து அப்பகுதியில் அச்சத்தில் இருக்கும் மக்களை மீட்க வேண்டும் என தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி காங்கிரஸ் நிர்வாகிகள் ராஜா என்கிற வெங்கடேசன், வெங்கட், வைத்தி, வருண், பிரேம், சமீர் மற்றும் அபிலாஷ் ஆகியோர் உடனிருந்தனர். தாகூர் நகர், பாக்கும்பட்டியான்பேட், அதை சுற்றி உள்ள பக்கத்துல லாஸ்பட் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்து திருட்டு, சின்ன சின்ன திருட்டு நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தாகூர் நகர்ல ஒரு 15ஆம் தேதி போல செயின் ஸ்நாச்சிங்க்கு நைட்டு 11 மணிக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு லேடி கிட்ட. ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி பார்த்தா அதை பற்றி சொல்றதுக்காக இன்னைக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸ் நார்த்துக்கு வந்திருக்கோம். யாரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக என்னென்ன நடந்திருக்குன்னா, மணக்குளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 1 வாரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று நடைபெற்ற விழாவில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகியும் வழக்கறிஞருமான மருதுபாண்டியன் ஏற்பாட்டில் பூஜை நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம். அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்து பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் கையில் டார்ச் லைட் பிடித்தபடி நகர பகுதியில் கண்டன பேரணி நடைபெற்றது. கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் 8வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெண் மருத்துவர் படுகொலைக்கு நியாயம் வழங்க வேண்டும், மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பெண் மருத்துவர் படுகொலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும், பணி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஜிப்மர் மருத்துவர்கள் அண்ணா சிலை சதுக்கத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டனர். பேரணியானது அண்ணா சாலை வழியாக சென்று காமராஜர் சிலை முன்பு முடிவடைந்தது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட சுமார் 600க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கையில் டார்ச் லைட்டை பிடித்தபடி கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். கைது செய், கைது செய், குற்றவாளியை கைது செய், வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும், வேண்டும் வேண்டும், நியாயம் வேண்டும், வேண்டும், justice, we want justice, we want justice. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம். காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து வராததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு காவல் நிலையங்களாக காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களின் நல்லுறவு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட
காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்றது. காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பகல் மற்றும் இரவு நேரங்களில் இளைஞர்கள் வீதியில் அமர்ந்து விட்டு தகராறில் ஈடுபடுவதாகவும், லாஸ்பேட்டை மைதானத்தில் விளையாடும் இளைஞர்கள் மது அருந்திவிட்டு தினம்தோறும் ரகளையில் ஈடுபடுகின்றனர் என்றும், எனவே விளையாட்டு மைதானத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மூட வேண்டும், காவல்துறையினர் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனை கேட்டுக்கொண்ட கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி ரோந்து பணியை அதிகரிப்பதாகவும், அதே சமயத்தில் சந்தேகப்படும்படியான நபர்கள் குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் லாஸ்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர். கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது. 6 பீட்ஸ் இருக்குதுன்னா 6 பீட்டுக்கு 2 பேர் 24/7 அவங்க இருக்கிற மாதிரி மாத்திட்டு 8 மணி நேரம் ஒரு பீட்டு நெக்ஸ்ட் அவர் மாத்திட்டு போலீஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அவருக்கு இந்த மாதிரி இடங்கள் நாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் கிரவுண்டு பக்கத்தில் தூப்பு பிளே கிரவுண்ட்ஸு ஏர்போர்ட் கிட்டையும் நல்லவங்களும் அங்க இருக்கிறாங்க, கெட்டவங்களும் அங்க இருக்காங்க. இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. கண்டினியூஸா பீட் ஏரியாவில் இருக்கும். தேவையான அளவுக்கு போலீஸ் பவர் கிடைச்சிடும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் & கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் BSc மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, BSc டயாலிசிஸ் டெக்னாலஜி, BSc ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, BSc ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, BSc ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் லேட்டர் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. பொது உடைமை தலைவர் ப. ஜீவானந்தம் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜீவானந்தம் பள்ளியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு ஜீவானந்தம் முன்னாள் மாணவர்கள் குழு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தியாகங்கள் பல புரிந்த பொது உடைமை தலைவர். ஏறத்தாழ 10 ஆண்டுகள் சிறையில் கழித்தவர். காந்தியவாதியாக, சுயமரியாதை இயக்க வீரராக, தமிழ் பண்பாளராக, அனைத்திற்கும் மேலாக ஒரு பொது உடைமை இயக்க தலைவராக உயர்ந்தவர் ப. ஜீவானந்தம் அவர்கள். அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜீவானந்தம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்களின் ஜீவானந்தம் 90 ஸ்டார்ஸ் நண்பர்கள் குழு சார்பாக முன்னாள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தலைமையில் ஜீவானந்தம் பள்ளியில் அமைந்துள்ள ஜீவானந்தம் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. ஜீவானந்தம் 90 ஸ்டார்ஸ் நண்பர்கள் குழு கூட்டமைப்பின் தலைவர் ஜெகஜோ முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஜீவானந்தம் 90 ஸ்டார்ஸ் நண்பர்கள் குழுவை சார்ந்த முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு ஜீவானந்தம் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்தனர். மாணவ செல்வங்களே, இங்கே வருகிறத்திருக்கிற கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மாநில தலைவர் எல்ஐ சிவகுமார் அவர்களே, புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மேட்டு தெருவில் சாலை விரிவாக்கத்துக்கு காலி செய்யப்பட்ட வீடுகளுக்கு மாற்று இடம் தரக்கோரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு கொடுத்தனர். புதுச்சேரி தேங்காய்த்திட்டு மேட்டு தெருவில் சாலை விரிவாக்கத்திற்கு காலி செய்யப்பட்ட வீடுகளுக்கு மாற்று இடம் தரக்கோரி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மாற்று இடம் கேட்டு முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு கொடுத்தனர். மேலும் காலி செய்யப்பட்ட வீட்டு உரிமையாளர்களுக்கு விரைவில் அடுக்குமாடி வீடுகளாக தரப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார்.
பாகூர் தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் பகுதியில் சித்தேரி வாய்க்கால் குருவிநத்தம் தாங்கல் சந்திப்பில் உள்ள பாலத்தை புனரமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகூர் தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் பகுதியில் சித்தேரி வாய்க்கால் குருவிநத்தம் தாங்கல் சந்திப்பில் உள்ள பாலத்தை புனரமைத்து வாய்க்காலின் தெற்கு கரையில் 50 மீட்டர் நீளத்திற்கு பாதுகாப்பு சுவர் அமைக்க அரசாணை பெறப்பட்டு 23,04,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பாகூர் கோட்ட இளநிலை பொறியாளர் ஜெயரமணன் மற்றும் அப்பகுதி விவசாயிகள், கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பூமி பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வராதது குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு அங்கிருந்த அதிகாரிகள் உதவி பொறியாளர் கூடுதல் பொறுப்பாக பாகூர் கோட்டத்தை கவனித்து வருவதாக கூறி விளக்கினார். அதற்கு அவர் ஏற்கனவே தலைமை பொறியாளர் ஆய்வு செய்ய வந்தபோதும் உதவி பொறியாளர் வரவில்லை, இப்போதும் வரவில்லை. இப்படி இருந்தால் இங்குள்ள விவசாயிகளின் பிரச்சனை எப்படி அவருக்கு தெரியும்? அவர் வந்த பின்னர் மற்றொரு நாள் பூமி பூஜை நடத்தலாம் என கோபமாக கூறிவிட்டு புறப்பட தயாரானார். பின்னர் அங்கிருந்த அதிகாரிகள் அவரை சமாதானம் செய்ததை தொடர்ந்து பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இவரே பதில் சொல்றது இவ்வளவு கேள்வி கேட்கறாங்கல்ல, அவர் எதுக்கு ஏன்னு ஸ்பீடா சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுனா அதை தட்டி எடுத்துட்டு இதுல வந்து சார் மேல பாகூர் பகுதி பெரியார் நகரில் செங்கதிரி விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் முதலாம் ஆண்டு கபடி போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருவிநத்தம் பெரியார் நகரில் செங்கதிர் விளையாட்டுக் கழகம் நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டி நடைபெற்றது. கபடி போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் மொத்தம் 48 அணிகள் கலந்து கொண்டு கபடி போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விளையாட்டுப் போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு முதல் பரிசினை பெரியார் நகர் செங்கதிர் விளையாட்டு வீரர்களுக்கு 20,000 ரூபாய் வழங்கினார். இரண்டாவது பரிசு வேலழகு திருபுவனை அணிக்கு 15,000 ரூபாய் காட்டுக்குப்பம் லட்சுமணன் வழங்கினார். மூன்றாம் பரிசு நியூ அதம் கூடப்பாக்கம் அணிக்கு கலியபெருமாள் 12,000 ரூபாய் வழங்கினார். நான்காவது பரிசாக LDDE மயிலாடுதுறை அணிக்கு சதீஷ்குமார் 1000 ரூபாய் பரிசையும் வழங்கினார். ஆறுதல் பரிசாக ராம்ஜி பிரதர்ஸ் 2,000 வீதம் 4,000 ரூபாயை மோகன் வழங்கினார். செங்கதிர் விளையாட்டுக் கழகம் B அணிக்கு 4,000 ரூபாய் பாபு வழங்கினார். மடுகரை விளையாட்டு அணிக்கு ஆதி ராம்ஜி 4,000 ரூபாய் வழங்கினார். கார்கில் விளையாட்டு அணி மணமேடு 4,000 ரூபாய் கனகவேல் வழங்கினார். இந்த விளையாட்டு சிறந்த முறையில் நடைபெற்றது. பஞ்சாயத்து குருவிநத்தம் அவர்களை இந்த ஆட்டத்தை துவக்கி வைக்க அன்புடன் அழைக்கிறோம். ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முக்கியத்துவத்தை முன்னிறுத்தும் நோக்கில் ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி வில்லியனூரில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆச்சாரியா கல்வி குழும நிர்வாக இயக்குநர் முனைவர் அரவிந்தன் வழிகாட்டுதலில் கல்லூரி முதல்வர் முனைவர் குருலிங்கம் உறுதுணையுடன் ஏற்பாடு செய்தது. இந்த நிகழ்வு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு கிளப் மற்றும் கல்லூரியின் தேசிய சேவை திட்டம் பிரிவு இணைந்து நடத்தப்பட்டது. கல்லூரியின் முதல்வர் முனைவர் குருலிங்கம் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் மற்றும் நிலைத்துடனான வளர்ச்சியை மேம்படுத்துவதில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முக்கியத்துவத்தை விளக்கினார். கல்வி நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கை வகிக்கின்றன.
மாணவர்கள் இப்படிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினார். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் இருந்து வில்லியனூர் சந்திப்பு நோக்கி பேரணியை துவக்கினர். மாணவர்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொடர்பான தகவல் பலகைகள் மற்றும் பதாகைகளை ஏந்தியபடி வீதிகளில் பார்வையாளர்களுக்கு விழிப்புணர்வை வழங்கினர். சூரிய, காற்று மற்றும் நீர்வழி மின்சார ஆற்றலின் பலன்கள் மற்றும் வாழ்க்கை முறையில் நிலையான நடைமுறைகளை பின்பற்ற ஊக்குவிக்க விழிப்புணர்வு வழங்கப்பட்டன. பேரணி உள்ளூர் சமூகத்திடமிருந்து உற்சாகமான வரவேற்பை பெற்றது. மாணவர்களின் முயற்சிக்கு பலர் பாராட்டுகளை தெரிவித்தனர். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பிரச்சினைகளின் விளைவுகளை குறைப்பதில், எரிபொருட்களின் மீதான நம்பிக்கையை குறைப்பதில், எதிர்கால சந்ததிக்கு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதில் அதன் பலன்கள் குறித்து விழிப்புணர்வு, பொதுமக்களுக்கு மதிப்புமிக்க தகவல்களை வழங்கினர். இந்த நிகழ்வு REAP கிளப் தலைவரான ஆனந்தகுமார், NSS திட்ட அலுவலர் வேலழகன், உடற்கல்வி இயக்குனர் முனைவர் குமரேசன் மற்றும் இணைப்பாளர்கள் குழுவின் வழிகாட்டுதலில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. ஆனந்தகுமார் நிகழ்வின் போது கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அவர் REAP கிளப் மாணவர்களில் சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கும் பணியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளது. இந்த பேரணி நாங்கள் மேற்கொள்ள உள்ள பல திட்டங்களில் ஒன்றாகும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் நிலையான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிக்க இது ஒரு சிறந்த முயற்சியாக இருக்கும் என்று தெரிவித்தார். NSS திட்ட அலுவலர் வேலழகன், மாணவர்கள் எதிர்காலத்திற்கு தீவிரமான தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பணிக்காக ஒன்றிணைவதை பார்க்க ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. சமூக நலனுக்காக இதுபோன்ற செயல்பாடுகளில் NSS அணி தொடர்ந்து ஆதரவு தரும் என்று தெரிவித்தார். ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தின விழிப்புணர்வு பேரணி மிகவும் வெற்றிகரமாக அமைந்தது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் முக்கியத்துவத்தை நம் எதிர்காலத்தை உருவாக்கும் பணியில் நினைவூட்டியது. இந்த நன்கு திட்டமிட்ட மற்றும் விளைவுகள் கொண்ட நிகழ்வின் மூலம் கல்லூரியின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக ஈடுபாட்டிற்கான உறுதி தெளிவாக காட்டப்பட்டது. வருங்காலத்தை யோசிப்போம், மின்சாரத்தை சேமிப்போம். வருங்காலத்தை யோசிப்போம், மின்சாரத்தை சேமிப்போம். வருங்காலத்தை யோசிப்போம், மின்சாரத்தை போவாங்க. அங்கேயே அரசு எல்லாரும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை மற்றும் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்ட போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை SSP பிரவீன்குமார் திரிபாதி வெளியிட்டார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை ஒத்துழைப்புடன் கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோ வெளியீட்டு நிகழ்ச்சி கோரிமேடு காவலர் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. காவல்துறை போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர்கள் செல்வம், மோகன்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி போக்குவரத்து விழிப்புணர்வு வீடியோவை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து கிரியேட்டிவ் மீடியா நிறுவனம் சார்பில் கடும் வெயிலில் பணிபுரியும் 70க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்களுக்கு நெக் பேண்ட் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன், கிரியேட்டிவ் மீடியா உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன், பிரபு மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ஊழியர்கள் உட்பட காவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி தொடக்க விழா சேலியமேடு கவிஞர் வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி தொடக்க விழா சேலியமேடு கவிஞர் வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்டது. இதில் பட்டதாரி ஆசிரியர் சரவணன் வரவேற்புரையாற்றினார். தலைமை ஆசிரியர் வாஞ்சிநாதன் தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி மாநில கராத்தே சங்க பொதுச் செயலாளர் கராத்தே வலவன், பயிற்சி ஒருங்கிணைப்பாளர், புதுச்சேரி மாநில கராத்தே சங்க இணை செயலாளர் கராத்தே பாலச்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பட்டதாரி ஆசிரியர் கவிதா வாழ்த்துரை வழங்கினார். பட்டதாரி ஆசிரியர் சத்யா மற்றும் ஜென்னி, லலிதா, பிரியதர்ஷினி, பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் உயர்கல்வி ஆசிரியர் தணிகை குமரன் விழாவை சிறப்பித்து பேசி
மாணவிகளுக்கு தற்காப்பு கலையின் சிறப்புகளை விவரித்த பின்பு பயிற்சியாளர்கள் ஜான்சிராணி மற்றும் தமிழரசி ஆகியோர் தற்காப்பு கலை பற்றி சிறப்புகளும் அதன் விளக்கங்களையும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 70ற்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பற்றி தெரிவிக்கப்பட்டு இன்று பயிற்சி தொடங்கப்பட்டது. தலைப்புச் செய்திகள். இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து வராததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கின்றன. பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெண் மருத்துவர் கொலை, குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தல். ஜிப்மர் மருத்துவர்கள் கையில் டார்ச் ஏந்தியபடி கண்டன பேரணி. தட்டாஞ்சாவடி தொகுதியில் தொடர் குற்ற சம்பவங்கள். இளைஞர் காங்கிரசார் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.